ஹாய், வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2, 3 தக்காளி, 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 6 கிராம்பு, 3 ஏலக்காய், கல்பாசி கொஞ்சம், சின்ன வெங்காயம் 100 கிராம். இதை வதக்கி அரைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் குக்கரை வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெயில் மட்டன் குழம்பு செஞ்சால் நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. எடுத்து வச்ச பொருளை போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மட்டனை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மட்டனை வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இது என்ன தண்ணின்னா, அரிசி ஊற வச்ச தண்ணி. அரிசி எடுத்து தண்ணியை கீழே விட்டுட்டு 2வது தண்ணியில் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி. இதை சேர்த்தா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். குக்கரை மூடியாச்சு. ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க இஞ்சி பூண்டு சேர்க்காமையே வேக வைக்கிறாங்கன்னு. அதை நான் எப்போ சேர்க்குறேங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். குழம்புக்கு தேவையான மசாலாவை வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு செவந்துருச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3/4 கிலோ மட்டனுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு. 1 ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம் நல்லா. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆறிடுச்சு. வெங்காயத்தோடு சேர்த்து அரைக்க வேண்டிய பொருள் என்னென்னா, இஞ்சி இந்த அளவுக்கு, 7 பல் பூண்டு, அரை மூடி தேங்காய், அரை ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். 3/4 பதம் மட்டனை வேக வச்சுருக்கேன். இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான உப்பு. ஏற்கனவே நம்ம கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சு. மசாலாவோட கலந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ கடலெண்ணெய் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேணும்னா சேர்த்துக்குங்க, சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம எந்த பொருளுமே கடையில் வாங்கினதை யூஸ் பண்ணல. மட்டன் மசாலா, கறி மசாலா நான் எதுவுமே யூஸ் பண்ணல. வெறும் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் ஒண்டி தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் இஞ்சி பூண்டு இப்படி சேர்த்தனால பச்சை வாசனை வரும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.